குருவே சரணம். சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம், திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கவங்க அவங்களுக்கு என்ன தீர்வு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சி இந்த பதிவு. உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்று புலம்பி விரக்தி அடைய வேண்டாம். இவை அனைத்தும் முன்னோர்கள் செய்த சாபம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்த எதிர்மறை செயல்கள். இவைகளை அறுத்தெறிய நீங்கள் தர்மத்தின் வழியில் பயணம் செய்தாக வேண்டும். இன்று அன்றாடம் நடக்கும் வாழ்க்கை முறை, உன்னை திருமணம் செய்ததால் என் வாழ்க்கையே வீணாக போனது என்று கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொள்வது இன்றைய நாகரிக உலகில் சர்வசாதாரணமாக இருக்கும் விஷயம். ஆனால் அதற்கு பின் கர்மா என்ற கர்மிக் விதி உள்ளது. யார் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு அவ்வாறே அந்த விஷயம் நடந்து முடியும். அப்படி நடந்தால்தானே கர்ம வினைகளின்படி உங்கள் கர்மாவை நீங்கள் தீர்க்க முடியும். உங்களோடு பயணம் செய்யும் உங்கள் சொந்தங்களையும் குடும்ப நபர்களையும் ஒரு கர்ம வினையாக பார்க்க பழக வேண்டும். இதைத்தான் ஆன்மீக பக்குவம் என்பது. நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு புள்ளி, அவ்வளவுதான். எதற்காக நாம் பிறப்பு எடுத்துள்ளோமோ அதை செவ்வனே செய்ய வேண்டும், அதுவும் தர்மத்தின் வழியில். உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு தீங்கு செய்தாலோ தவறான பாதையில் சென்றாலோ நீங்கள் விலகி நில்லுங்கள். அந்த தீமைக்கு துணை நின்றால் நாளைக்கு அந்த தீமையின் வழியில் வரும் துன்பங்களையும் நீங்களும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் தர்மத்தின் வழியில் செல்லுங்கள். தவறான வழியில் சம்பாதிக்கும் செல்வம், மற்றவர்களை ஏமாற்றி வரும் செல்வம், இவை அனைத்தும் அனுபவிக்கும் நபர்களையும் கர்ம வினைகள் தொடர்ந்து அவர்களோடு பயணம் செய்யும். அதனால் அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் தனித்து நின்று ஒரு நாடகத்தில் உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா எப்படி நடிப்பீர்களோ அந்த மாதிரி இதுவும் ஒரு நாடகமாக ஏற்று நடிக்க பழக வேண்டும். அதற்காக பொய் சொல்ல வேண்டும், ஏமாற்ற வேண்டும் அப்படி அர்த்தம் அல்ல. குடும்பத்தில் இருந்தாலும் மனரீதியாக கொஞ்சம் தனித்து நிற்க வேண்டும். தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல் வாழ வேண்டும் என்று கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். எதிர்பார்ப்பு அதிகம் வைக்க வேண்டாம். அன்பை எதிர்பார்ப்பது, மரியாதையை எதிர்பார்ப்பது, இவை அனைத்தும் இல்லாதவர்களிடம் போய் எதிர்பார்த்தால் அது எப்படி கிடைக்கும்? அவ்வாறு கிடைக்காத ஒன்றை நீங்கள் எதிர்கொள்ளும் போதுதான் உங்கள் வாழ்வில் அந்த சாபம் ஆக்டிவேட் ஆகிறது. அப்போது குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஒரே வழி, அவர்களின் கர்ம வினையை செய்கிறார்கள் என்று விட்டுவிடுங்கள். இறைவா எல்லாம் உங்கள் சித்தம் என்று பலனை இறைவனிடம் கொடுத்துவிட்டு உங்கள் கடமையை மட்டும் செய்து வாருங்கள். குடும்பத்தை விட்டு விலகி ஓடுவதால் மட்டும் அனைத்தும் தீர்ந்து விடாது. அந்த செயலுக்கும் ஒரு கர்ம வினை ஒன்று தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் வரும் அனைத்து பிரச்சனைகளையும் இறை சிந்தனையோடும் குருவின் ஆசையோடும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இதைத்தான் கீதையில் கிருஷ்ணர் நிஷ்காம கர்மம் என்கிறார். குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்யும் செயலுக்கு எந்த ஒரு எதிர்வினை செயலையும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டால் அந்த வினை ரிட்டன் அப்படியே எங்கே இருந்து வந்ததோ அங்கேயே சென்றுவிடும். அதாவது நாம் அனைவரும் ஒரு தவறை செய்கிறோம், அவர்கள் மாற வேண்டும், அவர்களை மாற்ற வேண்டும் என்று. அதுதான் தவறு என்கிறார் கிருஷ்ணர். அவர்கள் அவ்வாறு இருக்கவே இந்த உலகில் பிறப்பு எடுத்துள்ளார்கள். பிறகு எவ்வாறு அவர்கள் மாறுவார்கள்? யாரையும் மாற்றுவது உங்கள் வேலை அல்ல. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னுடைய ஆன்மாவிற்கு நீயே நண்பன், உன்னுடைய ஆன்மாவுக்கு நீயே எதிரி என்று கீதையில் சொல்கிறார். நீங்களே உங்களை செல்ஃப் ரியலைசேஷன் செய்து பார்க்க வேண்டும். நாம் ஏன் கோபப்படணும்? அவங்க செய்கிற தவறுக்கு நாம் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? யோசிங்க. அப்படி யோசிக்கும் போதே உங்களுடைய பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதாவது தேங்கி நிற்கும் தண்ணீராக இல்லாமல் ஓடும் ஆறாக இருங்கள். தேங்கி நின்றால் சாக்கடையாவீர்கள். ஓடும் நீர் என்றும் சுத்தமாக இருக்கும்.
உங்கள் ஓட்டத்தை குருவோடு சேர்ந்து ஆரம்பியுங்கள். நிச்சயம் நன்மை பயக்கும். நடக்கும் எந்த ஒரு செயலையும் உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் அதில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள ஒரு எளிய வழி உள்ளது. அதுதான் குரு என்னும் கவசம். அந்த கவசத்தை அணிந்து கொண்டு அவர் நிழலில் பயணம் செய்ய தொடங்கும் போது எந்த ஒரு கர்ம வினையும் சாபமும் நம்மை தீண்டாது. நான் என்னும் அகம்பாவத்தை தூக்கி எறிந்துவிட்டு சற்று புரிதலுடன் அமர்ந்து பேசினால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். என் பேச்சிலிருந்து மூச்சு வரை நடப்பது அனைத்தும் குருராஜா உங்கள் அருளால் என்று முழு சரணாகதி அடைந்து விட்டால் பின்பு நடப்பதை எண்ணி வருத்தம் அடைய தேவையில்லை. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற இறை சிந்தனையோடு குரு பக்தியோடு நம் வாழ்க்கையை வாழ தொடங்கும் போது நடக்கும் செயல்கள் அனைத்தும் குருராஜா என்று அவரிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு அவரோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். நன்றி. குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.